வணக்கம், நான் முனைவர் கே நடராஜ் ஒட்டன்திலிருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு செய்தி சொல்கிற மாதிரி இருக்குது. மேடம் வந்திருக்காங்க, ரொம்ப நாளாச்சு உங்களையும் பார்த்து. இதுக்கு ஆஃபீஸ் போட்டதாக கேள்விப்பட்டேன். அது எப்படிங்கிறத பற்றி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். வணக்கம், என் பெயர் கோதை நாயகி. நான் திருநெல்வேலியில தொழில்முறை ஜோதிடரா இருக்கிறேன். இன்னைக்கு சில ஜோதிட சந்தேகங்களை கேட்கறதுக்காக திரு முனைவர் நடராஜன் அவங்கள சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார். ஆமா சார், அம்மா 20 வருஷம் ஜாதகம் பார்த்துட்டு இருந்ததுனால அவங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அதனால அவங்களுக்காக ஆபீஸ் போட்டேன். அம்மாவோட ஆசீர்வாதத்தினாலையும் உங்களோட வழிகாட்டுதல்னாலையும் நல்லா போயிட்டு இருக்கு சார். சார், ஜாதகத்துல ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைகிறதுக்கும் அஸ்தமனம் அடைகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இப்போ நீங்கள் கேள்வி அஸ்தமனம் அஸ்தங்கம்ங்கிற வார்த்தை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அது குழப்புனா நம்மளும் கொஞ்சம் குழப்பம். எங்க சார் நீங்க குழப்புறீங்க? உங்களோட வீடியோஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியும் அதே மாதிரி ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துற மாதிரியும் தான் இருக்குது. அது மக்கள் தன்னுடைய சுய அறிவில் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ரெண்டுமே அஸ்தமனம் அஸ்தங்கம் இரண்டுமே சூரியனை நெருங்கி இருக்கக்கூடிய சூரியனுடைய பாதிப்புன்னு அர்த்தம். இப்போ முதல்ல நான் ஒரு வர அஸ்தங்கங்கிற மேட்டருக்கு தான் நம்ம எடுத்திருக்கேன். தலைப்பே அஸ்தங்கமான சுக்கிரனுக்கும் ஆண்மை குறைவுன்னு தலைப்பு கொண்டு வந்துட்டோம். இப்போ அஸ்தமனங்கிறது ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போ சுக்கிரனோட சூரியன் இங்கே பெருசாக இருக்குது. சுக்கிரன் நெருங்கி ஒரு குறிப்பிட்ட பாகை வரும் பொழுது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாகை இருக்குது. ஸோ 10 டிகிரி 5 டிகிரின்னு இருக்குது. இது எப்படி அந்த காலத்தில் காலையில் மார்கழியில் குளிர் தீ காய் வாங்க கிராமத்துலலாம் வச்சு குப்பையை போட்டு தீ வச்சு, அல்லது அடுப்பில் நீங்கள் எல்லாமே சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் இப்போ கேஸ் ஸ்டவ் அடுப்பு எரிஞ்சுன்னா போய் குளிருக்கு அப்படியே ரொம்ப கிட்ட போனால் சுடும், தள்ளி வந்தால் குளிரும். அப்போ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் சூரியன் சுற்றி புதனும் சுக்கிரனும் சுற்றிக்கிட்டே இருக்குது. சூரியன் சுற்றுனா அது ஒட்டியே தான் இருக்கும், தள்ளி விட்டு இப்போ போயிடாது. 2 கட்டத்துக்கு மேலே எந்த ஜாதகத்திலையும் பார்க்கலாம் நீங்கள். புதனும் சுக்கிரனும் சூரியனை விட்டு 2 கட்டங்கள் அப்படின்னா 30 60 டிகிரி 45 தான் 60 டிகிரிக்கு மேலே போகாது. இது அதனுடைய ஒரு அஸ்ட்ரானமி. இதெல்லாம் உள்வட்ட கிரகங்கள். வெளிவட்ட கிரகங்கள்ங்கிறது செவ்வாய், சனி, குரு. இதெல்லாம் 2-3 கட்டங்கள் தண்டிலாம் போகும். அதனுடைய அந்த வக்ரம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ நமக்கு தேவை அஸ்தமனம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க. அஸ்தங்கத்துக்கு முதல்ல சொல்கிறேன். அஸ்தங்கம் என்பது ரொம்பவும் போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. சில நேரங்களில் ஒன்று சுற்றி வரும் பொழுது கொஞ்சம் உள்ளே ஓடிடும். உள்ளே ஓடி ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு போகும்போது அதனுடைய காரவத்தங்கள் டைல்யூட் ஆகிடும். சுக்கிரனாக இருந்தாலும் புதனாக இருந்தாலும் அது சூரியனால் பொசுக்கப்படுதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் அது அந்த பொசுக்கப்படக்கூடிய விஷயங்கள் அஸ்தங்கம் நமக்கு தெரிஞ்சது. இன்னொன்று என்னென்னா அஸ்தமனம்னு சொன்னால் இந்த சுக்கிரன் அஸ்தமனம் அப்படின்னா இந்த சூரியனுக்கும் இதுக்கும் நடுவில் இன்னொரு பிளானட் போய் மறைந்திருப்பது. இதுக்கு நடுவில் ஒன்று மறைவதுன்னு அர்த்தம். அப்படின்னா அஸ்தமனம்னு எடுத்துக்கலாம். அஸ்தமனங்கிறது மறைவது. சூரியன் அஸ்தமனம் ஆயிருதுன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த பக்கம் மறைகிறது, நம்ம விட்டு தள்ளி போயிடுதுன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி வேணாலும் பிக்கப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மெயினான மேட்டருக்கு வந்துடுவோம். அஸ்தமனம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, அந்த பக்கம் போயிடுவோம். இப்போ அஸ்தங்கத்தை பற்றி தான் நம்ம தலைப்பை கொடுத்துருக்கோம். சுக்கிரன் அஸ்தங்கம் ஆவதற்கும் ஆண்மை குறைவுன்னு போட்டிருக்கோம். இன்னும் கூட வேற ஒரு தலைப்பு போடலான்னு நினச்சோம். ஏன்னா ஆண் இனத்தின் விதைப்பைகள் தனியாக ஏன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கடைசியில் சொல்ல போகிறோம். இருந்தாலும் நம்ம இந்த ஜோதிடத்துக்கும் இந்த அஸ்தங்கத்துக்குள்ள சம்பந்தம் பலன் எப்படி சொல்கிறதுன்னு நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு மட்டும் நான் வரேன். இப்போ ஏற்கனவே நிறைய புத்தகங்களை நீங்கள் படிச்சிருக்கீங்க. சுக்கிரனோட அஸ்தங்கமாக இருந்தால் திருமண வாழ்வு இல்லை, குழந்தை பிறப்பு இல்லை, தாம்பத்திய உறவு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புத்தகம் போட்டு சிலதெல்லாம் எங்களை அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாரும் எழுதியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட உண்மைதான். எப்படின்னா தள்ளி ரொம்ப இப்போ அஸ்தங்கமாக இருக்கும் பொழுது இந்த தன்மை இருக்கிறது. ரொம்ப தள்ளி இருந்தாலும் அதே புக்கில் போட்டிருக்கு 40 டிகிரி 45 டிகிரி மேலே வேணால் அந்த சூரியனோட அந்த தள்ளி போனாலும் அந்த குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அது நமக்கு என்னென்னா இந்த அஸ்தங்கமாகக்கூடிய பீரியடில் சுக்கிரன் என்பது அஸ்தங்கமாகும்போது சுக்கிரனுடைய வேலை குறிப்பாக விந்து உற்பத்தி செய்வது,
அல்லது அதன் மூலமாக குழந்தை பிறப்பு அடுத்த தலைமுறை வம்ச விருத்திக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவைப்படுகிறது. அது வந்து என்ன ஆகும்னா, சுக்கிரனோட போய் நெருங்கி இருக்கக்கூடிய பீரியடில் ரொம்ப நெருங்கி போகும்போது அதனுடைய வீரியத்தை இழக்கிறது, டைல்யூட் ஆகிறது, நீர்த்து போய் விடுகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து சுக்கிரனுடைய வேலை என்ன, சுக்கிலம், அது வந்து நீர்த்து போகும்போது அது தாம்பத்திய உறவுக்கு தகுதி இல்லாத ஒரு தன்மை போயிடுது. ரொம்ப தள்ளி போகும்போது இதே தான். அப்போ அந்த குறிப்பிட்ட அளவில் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ என்ன ஒரு சின்ன இதுன்னா, அந்த காலத்தில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் போங்கன்னு, எந்த ஊர் போவாங்க, ஊட்டி கொடைக்கானல் போங்கன்னு சொல்லுவாங்க. அதில் அப்போ ஊட்டி கொடைக்கானல்ல என்ன அர்த்தம், சும்மா ஜாலியாக ஹனிமூன் போகிறதுன்னு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டோம். இதில் தான் நீங்கள் கவனிக்கணும், யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஜாதகத்தை வச்சு பார்க்குறதில்ல, பார்த்தாலும் அஸ்தங்கமாக இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவேளை அஸ்தகமாக இருந்தால், அது பர்டிகுலர் நம்மளை கூட ஜோதிடர்கள் இருந்தால், அந்த அஸ்தகமான என்ன அர்த்தம், சூடாக ரொம்ப சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப ஓவர் ஹீட்டு லாய்க்கப்படாது, டைலிகேட். அதை அந்த ஹீட்டை குறைக்கணும். ஹீட்டை குறைக்கணும்னா வைத்தியங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல் குளிர் பிரதேசங்கள். எப்போ குளிர் பிரதேசங்களில் போய் குறிப்பிட்ட நாட்கள் இருந்தாங்கன்னா, அப்போ வந்து அந்த அந்த சூட்டினுடைய தன்மை குறையும் போது இவங்க தாம்பத்திய உறவு வைக்கும்போது குழந்தையை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது எப்போவுமே உடம்புலேயே ஒரு மருத்துவம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நோய் வந்து சளி பிடிக்குது, திருமணம் மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகுது, இல்லைனாலும் 4 நாளில் சரியாயிருது. ஏன்னா உடம்புக்குள்ளேயே அதுக்குண்டான எதிர்ப்பு சக்திகள் எல்லா விஷயத்திலும் இருக்குது. அதே மாதிரி இதை ஈடுகட்டுவதற்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தான் அந்த காலத்து சினிமாவில் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து, அப்போ குளிர் பிரதேசங்கள் போகும்போது இது கொஞ்சம் டைல்யூட்டாக அது டெம்பரேச்சராக வரக்கூடியது. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு ஆணுடைய விதைப்பை வந்து வெளியேற்பதற்கு காரணம் என்னையா, எத்தனை மண்ணீரல் கல்லீரல் இருக்குது, எல்லாரும் கிட்னி எல்லாமே வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் உள்ளே வைக்கல? அப்படி வச்சோம்னா பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, 90 டிகிரி 92 டிகிரிங்கிறது இருக்குது. அந்த அதுக்குள்ளே போயிருக்கும்போது இது சூடாகி அதை நீர்த்து போயிருங்கிறதுக்காக தான் கடவுள் இயற்கையாகவே ஒரு ஆணுடைய விலங்குகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் தனியாக வச்சு அந்த டெம்பரேச்சரை சமம் பண்ணுவதற்காக தான் வச்சுருக்காங்க. இது ஒரு நம்ம ஜோதிடத்தை பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கலாம், ஜோதிடத்தில் சுக்கிரன் அஸ்தகமாக இருந்தால் இவர் குளிர்ச்சியான இடத்துல இருப்பது நல்லது. இது ஒரு பாயிண்ட்டு. சூரியன் சுக்கிரனோட நெருங்கி இருக்கிறதுக்கான பலன்களை சொன்னீங்க சார். சூரியன் சுக்கிரனோட 45 டிகிரி தள்ளி இருக்கு, இல்ல ஜாதகத்துல 2 கட்டம் தள்ளி இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான பலன் என்ன? அவங்க என்ன உஷ்ண பிரதேசத்துல போய் இருக்கணுமா? இந்த மாதிரி கிரக சேர்க்கையில இருக்கிறவங்க, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த தார் ரோடுல ஒர்க் பண்றவங்க, இல்ல ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க, ஃபேக்டரி ரொம்ப ஹீட்டான பிளேஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குமே சார். அப்ப இவங்க என்ன செய்யறது? தொழில் மாற்றம் தான் செஞ்சாகணுமா? இதுக்கு என்ன தீர்வு? இப்ப நான் அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க வந்து தொழில் செய்யறவங்க வந்து ஒரு டீக்கு முன்னாடி நின்று வேலை செய்யறது, வெயில்ல வேலை செய்யறது, ஒரு அடுப்புல நின்று மாஸ்டர், ஒரு சமையல் மாஸ்டர், இந்த மாதிரி போடுறவங்களாம் அந்த தீயில இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த கேள்வி இப்போ நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த வாழ்நாள் முழுக்க அதுக்காக தொழிலை விட்டு அவங்க தெரிஞ்ச தொழில் புரோட்டா போடுறது தான், டீ அடிக்கிறது தான். அதுக்காக நமக்கும் தேவை வந்து திருமண காலங்கள் மட்டும் அந்த தொழில் செய்யாமல் இருந்து மாற்றுத் தொழில் செய்யலாம்ங்கிறது தான் இதனுடைய ஒரு தாற்பயம். இதோட மெயினான விஷயம். நீங்கள் இது இப்போ நான் சொல்லும்போது ஆண் விதைப்பை தனியாக இருப்பதற்கு இந்த வாரம் நீங்கள் வந்து இந்த குமுதத்தில் இந்த இப்போ வந்து 18/2/2026 தேதியிட்ட குமுதம் ஒரு 10ஆம் பக்கத்தில் இந்த விளம்பரம் தான், மெடிக்கல் விளம்பரம். ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்லி கீழே போட்டிருக்கு. விதை இறக்கம், அது இறங்கா விதைன்னு அர்த்தம். அன்டிசென்டட் டெஸ்டிஸ் பேர். அதை போட்டு இதுகளுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது. குழந்தையா இருக்கும்போதே டாக்டர்லாம் போய் பார்க்கும்போது அது இறங்கலேன்னு வச்சுக்கோங்க, அது பெருசாக வயிற்றுக்குள்ளே போய் அடுத்த அந்த அடிப்படையே கலந்து போயிடும். அதனால தான் என்ன சொல்லணும்னா, அந்த டாக்டர்கிட்ட போனதே அது பார்ப்பாங்க. அது இறங்கலைன்னா அந்த சின்ன வயசில் எடுத்துருவாங்க. அப்போ ஆண்களுடைய விதைப்பை என்பது உடம்புக்கு வெளியே இருப்பது கடவுள் இயற்கையாக படைத்த ஒரு விஷயம். நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், அது என்ன அந்த சுக்கிரன் ரொம்ப அஸ்தங்கமாய் நெருங்கி இருந்தால் இந்த மாதிரி வேலை. சூரியன் சுக்கிரனோட நெருங்கி இருக்கிறதுக்கான பலன்களை சொன்னீங்க சார். சூரியன் சுக்கிரனோட 45 டிகிரி தள்ளி இருக்கு, இல்ல ஜாதகத்துல 2 கட்டம் தள்ளி இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான பலன் என்ன? அவங்க என்ன உஷ்ண பிரதேசத்துல போய் இருக்கணுமா? இப்ப நீங்க வயசு வருஷம் அடுத்த கேள்வி கேட்குறீங்க. இப்ப தள்ளி இருந்தா என்ன செய்யறது? இப்ப சூடா இருந்தா குளிர் பிரதேசத்துக்கு போறோன்னு இருந்தா,
அப்போ சுக்கிரன் 2 கட்டத்துக்கு மேலே, அதாவது 45 டிகிரிக்கு மேலே தள்ளி போகும்போது அதுவும் அப்படித்தான் அதனுடைய ஒரு 10ஆம் போகிறதுனால அவங்க என்ன செய்யணும்னா, குளிர் பிரதேசத்தை விட்டு வெப்ப இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த சூடு தேவைப்படுது. ஏன்னா அப்போ தள்ளி போயிடுது. தேவைப்படும் போது இவங்க செய்யக்கூடிய தொழிலும் இருப்பிடத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு ஜாதகர் பலன் தான். ஒரு கேள்வி கேட்க வந்தாங்கன்னா நம்ம பலன் சொல்லும்போது இதையும் கொஞ்சம் ஒரு கவனத்தில் வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக இந்த யூடியூப் போட்டேன். இப்போ என்னென்னா, இதை வச்சு வரும்பொழுது நீங்கள் கேட்டீங்க, நல்ல அருமையான கேள்வி தான் கேட்டீங்க. சுக்கிரன் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அஸ்தங்கமாகி அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன தொழில் செய்கிறாங்கன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். உடம்பே வந்து சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை, அது குறிப்பாக திருமண காலங்களில், குழந்தை பேர் வரக்கூடிய காலங்களில் இதை நம்ம கொஞ்சம் கவனித்து பலன் சொல்கிறது வந்து கேட்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறாங்கன்னு வரும். ஸோ கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது அப்படிங்கிறலாம் அடுத்தது. ஏன்னா எல்லாருமே பரிகாரம் என்னன்னு தான் கேட்குறாங்க. நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக்காக படித்து சொல்லும்போது பரிகாரங்கிறத விட உடல் அந்த இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா பிளானட்டுங்கிறது அது சுற்றிக்கிட்டே இருக்குது. குறிப்பிட்ட நேரத்தில் அஸ்தங்கம் ஆகும்போது நம்ம பிறந்திருந்தோம்னா அது அந்த மாதிரி இருக்குது. புதன் அஸ்தங்கமானால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 4 டிகிரினே 4 வருஷம் கழித்து தான் திக்குவாயாக இருக்குது. ஏன்னா புதன்கிறது தகவலை கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. அதெல்லாம் தனியாக ஒரு போட்டுக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக நம்ம வந்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவை நம்ம மாற்ற முடியாது. பட் இந்த மாதிரி வரும்போது இடத்த மாற்றலாம். உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி குளிர்ச்சி பிரதேசமாக உஷ்ண பிரதேசத்தில் இருக்க வேண்டியதா அப்படிங்கிறதை இந்த சுக்கிரன் அஸ்தங்கத்தை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா, பாடம் படிச்சிருக்கோம். சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்குது, வீணாக போச்சு, குழந்தை பிறக்காது அப்படின்னு வெடுக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே குழந்தை பிறப்பதற்கு 1008 வழி இருக்குது. இருந்தாலும் நம்மகிட்ட கன்சல்ட் வர்றவங்களுக்கு இது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. 2 வருஷம் குழந்தை இல்லை, என்ன வேலை செய்கிறீங்கன்னு அடுப்பில் இருக்கேன், சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்குதா, கொஞ்சம் தொழிலை மாற்றி விட்டுருங்க, இல்லை கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட். அதை செட் பண்ணுறதா அது. இந்த மாதிரி பலன் சொல்லி கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய இருப்பிடத்தையோ அல்லது தொழிலையோ தற்காலிகமாக மாற்றுவதற்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சூரியன் சுக்கிரன் இணைவு வந்து மேஷத்துல சூரியன் பலமாவும் துலாத்துல சூரியன் நீசமாவும் இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம பலன் சொல்றது சார்? இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, சிந்திக்கக்கூடிய கேள்விதான். சூரியனை ஒட்டி நெருங்கி போகும்பொழுது இந்த டிகிரியில் இருக்கும்போது அஸ்தமம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இதே சூரியன் வந்து உச்சமாயி, அதாவது சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அங்கே வந்து சுக்கிரனும் பலமாக இருக்காங்க. அப்போ போய் தொடும்போது இந்த டிகிரி கொஞ்சம் வேரியேஷன் படும். ஏன்னா அங்கே சூரியன் பலமாக இருக்குது, சுக்கிரனும் பலமாக இருக்குது, அங்கே அதிகமானது இருக்குது. அதே நேரத்தில் துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அந்த சுக்கிரன் போய் அங்கே இருக்கும் போய் இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு அப்போ சூரியன் வீக்காக இருக்குது. அப்போ வீக்காக இருக்கிற நேரத்தில் பவர் கம்மி, அப்போ சுக்கிரன் இருக்குது. அப்போ டிகிரி வந்து வேரியேஷன் இருக்குது. அப்போ வந்து 10 டிகிரியில் ஆகக்கூடிய சூடு 8 டிகிரி 7 டிகிரி போகும்போது வரும். இது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி சொல்லலாம். நமக்கு வந்து தேவையில்லை. நமக்கு இந்த குறிப்பிட்ட டிகிரிகள் இருக்கும்போது நம்ம இந்த பலன் சொன்னால் போதுமானது. கிரகங்களோட போக்கு மனிதனோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்தோம். உங்களோட பதில் வந்து எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். வணக்கம்.